நம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உடலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய எலும்பு மஞ்சை நல்லபடியாக செயல்படுவதற்கும் ஒரு 10 வகையான எலும்பு மூட்டுகளுக்கான பயிற்சியை இந்த பதிவில் பார்க்கலாம். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வர நம்ம உடம்பு ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருப்பதை நாமே உணரலாம். முதலாவதாக இடுப்பு பகுதி, அடுத்தது முதுகுத்தண்டு பகுதி, கழுத்து முதல் இடுப்பு வரை உள்ள முதுகுத்தண்டு பகுதி, அடுத்தது மூட்டு, கால் மூட்டு பகுதி, அடுத்தது கழுத்து பகுதி, தோள்பட்டை பகுதி, அடுத்தது கழுத்து பகுதி, கழுத்து பகுதிக்கு அப்புறம் கால் கணுக்கால் பகுதி, அப்புறம் கை மூட்டு, கையை மடக்கும் போது அந்த மூட்டு பகுதி, அப்புறம் மணிக்கட்டு, கை மணிக்கட்டு பகுதி, பிறகு கால் விரல்கள் உள்ள மூட்டு பகுதிகள், அப்புறம் கை விரல்களுக்குள்ள மூட்டு பகுதிகள். இந்த 10 வகையான எலும்பு பயிற்சிகளை இப்போ தொடர்ந்து ஒன்றா பார்க்கலாம். முதலாவது இடுப்பு பகுதியில் உள்ள எக்ஸசைஸை பற்றி பார்க்கலாம். இப்போ இடுப்புக்கு பண்ணுற பயிற்சினால நமக்கு இடுப்பில் இருக்கக்கூடிய வலி, ரொம்ப நாளாக இடுப்பு வலி இருந்ததுன்னா அது ஃபுல்லாக குணமாகும். நம்ம உட்காந்து எந்திரிச்சு வேலை செய்கிறதுக்கெலாம் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது நமக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், உடல் நல்லா வலுவாக இருக்கும். இந்த படத்தில் காண்ற மாதிரி அந்த எக்ஸசைஸை பண்ணி முடிச்சுட்டு திரிகோணாசனம் மாதிரி அந்த எக்ஸசைஸும் பண்ணுறோம். இந்த படத்தில் இருக்கிற மாதிரியே இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு உங்களுக்கு உடம்புக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணால் போதும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் இடுப்பு ரொட்டேஷன், வலதுபுறமாக ஒரு 10 சுற்று, இடதுபுறமாக 10. நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது எல்லாமே ஒவ்வொரு பகுதிக்கும் 10 செட்டு வச்சு 10 எண்ணிக்கையில் பண்ணிக்கலாம். அடுத்து 2வது பயிற்சி முதுகுத்தண்டுக்கான பயிற்சி. கழுத்து முதல் இடுப்பு வரை உள்ள முதுகுத்தண்டை வலுவாக வச்சுக்கிறதுக்கான பயிற்சி இது. நம்ம கீழே எந்த அளவுக்கு நம்மளால் குனிய முடியுமோ அந்த அளவுக்கு குனிஞ்சிங்கன்னா போதும். சிலப்போ தரையை தொட முடியல, கால் விரலில் தொட முடியல அப்படின்னா மூட்டு பகுதி வரைக்கும் பிடிச்சி பண்ணுங்கள். நாள் பண்ண நமக்கு நல்லா ஃப்ளெக்சிபிள் ஆகிரும், ஃபுல்லாக சரி பண்ண முடியும். முழுமையாக பின்னாடி எவ்வளோ வளைய முடியுமோ அந்த அளவுக்கு வளைஞ்சிட்டு முன்னாடி போடுவாங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணால் போதும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ண வேண்டியதில்லை. இது முதுகுத்தண்டுக்கான பயிற்சி. முதுகுத்தண்டுக்கான அடுத்த பயிற்சி, நம்ம நேராக உட்காந்துட்டு கையை எந்த அளவுக்கு நமக்கு தொட முடியுமோ அந்த அளவுக்கு முன்னாடி விரல்களை தொட ட்ரை பண்ணணும். முடியாதவங்க மூட்டு வரைக்கும் புரிஞ்சுன்னா மூட்டு வரைக்கும் பிடிச்சா போதும். பிடிச்சிட்டு எந்த அளவுக்கு குனிய முடியுமோ குனிஞ்சு நம்ம முன்னாடி மூவ் பண்ணி பார்க்கணும். இது முதுகுத்தண்டு ஃப்ளெக்சிபிளாக வளைஞ்சு கொடுக்கறதுக்கு ஏதுவாக இருக்கும். இது முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரீத்திங் பண்ணிக்கணும். நேராக முதுகுத்தண்டை நேராக உட்காந்துட்டு நேராக முதுகுத்தண்டை வச்சுட்டு நல்ல சுவாசத்தை உள்ள முழுமையாக இழுத்து சுவாசத்தை முழுமையாக வெளியிடணும். அடுத்த பயிற்சி மூட்டுகளுக்கான பயிற்சி, கால் மூட்டுகளுக்கான பயிற்சி. முதல்ல நம்ம உட்காந்து எந்திரிக்கணும். ஒரு சேரில் உட்காந்து எந்திரிக்கிற அளவுக்கு முதல்ல ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் முழுமையாக கீழே வரையும் உட்காந்து எந்திரிக்கிற அளவுக்கு பண்ணிக்கிடலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இது மூட்டு வலு பெறுவதற்கும் தொடை பகுதிகள் வலுப்பெறுவதற்கும் ஏற்ற பயிற்சி. அது முடிச்சுட்டு மூட்டு ரொட்டேஷன் பண்ணணும். வலதுபுறமாக 10 டைம் சுற்றணும், இடதுபுறமாக 10 கவுண்ட் சுற்றணும். அது முடிச்சுட்டு காலை மேலே தூக்கி கீழே வச்சு கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கணும், மறுபடியும் ரொட்டேஷன் பண்ணிக்கணும். இந்த மூட்டுகள் நல்லா வலுவாக இருக்கிறதுக்கும் தொடைப்பகுதி வலு பெறுவதற்கும் ஏற்ற பயிற்சி இந்த பயிற்சி. மூட்டு பயிற்சி முடிஞ்சதுக்கப்புறம்
கழுத்துக்கான பயிற்சி. கழுத்து பகுதியை இடதுபுறம் 10 முறையும் வலதுபுறம் 10 முறையும் நல்லா சுற்றிக்கிறணும். நல்லா ஃப்ளெக்சிபிளாக ஷோல்டரில் தோள்பட்டையில் தட்டி போகிற வரைக்கும் நல்லா வளைஞ்சி சுற்றணும். அதுக்கப்புறம் கழுத்தை இடதுபுறமும் வலதுபுறமும் ஒரு 10 கவுண்டு. இடது கையை வலது தோள்பட்டையில் வச்சுட்டு வலது கையால் தலையை இழுத்தும் அதுக்கே ஆப்போசிட் பகுதியில் அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரியே கழுத்தை வளைச்சி எக்ஸசைஸ் பண்ணிக்கணும். அப்புறம் முன்பக்கமும் பின்பக்கமும் 10 முறை எந்த அளவுக்கு கழுத்தை நமக்கு வளைக்க முடியுமோ வளைச்சி பண்ணிக்கணும். பண்ணி முடிச்சுட்டு மறுபடியும் கழுத்து ரொட்டேஷன் பண்ணிக்கணும். இடதுபுறம் 10 முறை வலதுபுறம் 10 முறை. அடுத்த பயிற்சி தோள்பட்டைக்கான பயிற்சி. கையை தொடைப்பகுதியில் வச்சு மேலே மெதுவாக முழுமையாக மேலே தூக்கணும், மறுபடியும் கீழே கொண்டு வரணும். இது மாதிரி 10 முறை பண்ணதுக்கப்புறம் கையை இடதுபுறம் திரும்பணும், கையை நேராக வச்சுட்டு வலதுபுறம் திரும்பணும். இது மாதிரி 10 முறை பண்ணிக்கணும். இந்த ஷோல்டருக்கு ஃப்ளெக்சிபிள் கொடுக்கக்கூடியது. ஷோல்டர் வலி இருந்தாலும் கை ஷோல்டர் வலி எல்லாமே இதில் குணமாயிடும். அதுக்கப்புறம் கையை நேராக வச்சுட்டு முன்பக்கம் கொண்டு வந்துட்டு மறுபடியும் பின்பக்கம் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு போய் மறுபடியும் முன்பக்கம். இந்த மாதிரி 10 முறை பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கணும். கையை இப்போ வீடியோவில் பார்க்குற மாதிரி கையை வச்சுட்டு முன்பக்கமும் பின்பக்கமும் 10 முறை ரொட்டேஷன் பண்ணிக்கணும். அடுத்தது நம்முடைய ஒரு காலை முன்பக்கம் வச்சுட்டு 2 கையும் இந்த வீடியோவில் காண்பது போல் முன்பக்கம் பின்பக்கம். முதல்ல பின்பக்கம் 10 முறை சொல்லிட்டு அப்புறம் பின்பக்கம் முன்பக்கம் 10 முறை சொல்லிட்டணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு கையா பின்புறம் 10 முறையும் முன்புறம் 10 முறையும் சொல்லிட்டணும். இது ஷோல்டருக்கு தொடர்ச்சியாக 2-3 மாதமாக வலி இருக்குது, வலி மாறவே மாட்டேக்கு அப்படின்னு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி பண்ண நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அதிலிருந்து வெளியே வந்துடலாம். அது முடிச்சுட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். கையை தளர்வாக வச்சுக்கிட்டு இதுக்கு அடுத்த பயிற்சிக்கு போகலாம். அடுத்த பயிற்சி கணுக்கால். கணுக்காலுக்கான பயிற்சி நம்ம உட்கார்ந்த நிலையில் பண்ணணும். காலை ஒரு அடி அளவு கேப்பு வச்சுட்டு ரொட்டேஷன் பண்ணணும். இடதுபுறம் 10 முறையும் வலதுபுறம் 10 முறையும் ரொட்டேஷன் பண்ணணும். அடுத்தது அந்த காலை முன்புறம் நல்லா எந்த அளவுக்கு அழுத்த முடியுமோ அழுத்தி மடக்கிட்டு அதே அளவுக்கு பின்புறம் அழுத்தணும். இதே மாதிரி முன்னும் பின்னும் செஞ்சுட்டு இடதுபுறமும் வலதுபுறமும் மாறி மாறி 10 முறை செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரொட்டேஷன் பண்ணணும். இடதுபுறம் வலதுபுறம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 அடி கேப்பு வச்சுட்டு ஃபுல்லாக 2 காலையும் ஆப்போசிட் சைடு ஃபுல்லாக மடக்கிட்டு உள் சைடு ஃபுல்லாக மடக்கணும். இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு நாற்காலியில் உட்காந்துட்டு காலை கொஞ்சம் தூக்கி அந்த கணுக்கால் பகுதியில் மட்டும் அடி பாதத்தை மட்டும் சுழட்டி கொடுக்கணும். வலதுபுறம் இடதுபுறம். இதுக்கு நம்ம தரையில் உட்காரும்போது சமணம் போட்டு உட்காரும்போது நமக்கு ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் கால் வலி இருந்துச்சுன்னா இது தொடர்ந்து பண்ண அது சரியாயிடும். அடுத்தது முழங்கைக்கான பயிற்சி. நம்ம முழங்கை வலி இருந்தாலும் கையில் ஷோல்டருக்கு கீழே வலி இருந்தாலும் கூட இந்த பயிற்சி பண்ணும்போது அது முழுமையாக குணமாயிரும். இந்த வீடியோவில் காணிக்கிறது போல் முழங்கையை முன்னாடி பின்னாடியும் கையை நேராக வச்சுட்டு
முழங்கைக்கு மட்டும் அந்த ரொட்டேஷன் கொடுத்து மடக்கி அந்த எக்ஸசைஸ் பண்ணிக்கோங்க. நல்லா நீட்டி மடக்கி ஃப்ளெக்சிபிளாக பண்ணிக்கிட்டு, இது ஃபோர் ஆர்ம்ஸு, முழங்கை, ஷோல்டர் வரைக்கும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கடுத்த பயிற்சி கால் விரல்களுக்கான பயிற்சி. நேராக உட்காந்துட்டு கால் விரல்களை முன்னாடியும் பின்னாடியும் ஃபுல்லாக மடக்கி ஃப்ளெக்சிபிளாக மடக்கி விரிக்கிறோம். கால்கள் அசையக்கூடாது, விரல்கள் மட்டும்தான் அசையணும். முன்னாடி நல்லா அமுத்தி கொடுத்துட்டு பின்னாடி அதே மாதிரி இழுக்கிறோம். இந்த பயிற்சி விரல்களுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய பயிற்சி. கால் மரத்து போதல் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பயிற்சி பண்ணும்போது அந்த கால் மரத்து போகிறது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக குறைஞ்சிரும். அடுத்த பயிற்சி கை விரல்களுக்கான பயிற்சி. கை விரல்களை நல்லா மடக்கி விரித்து பண்ணிக்கணும். இது கை விரல்களுக்கு உகந்த பயிற்சி. அதிகமாக எழுதுகிறவங்களுக்கு, அதிகமாக விரல்கள் யூஸ் பண்ணி நம்ம டைப் ரைட்டிங் பண்ணுறவங்களுக்கு, இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய வலி இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால முழுமையாக குணமாயிடும். அந்த மணிக்கட்டையும் நல்லா சுழட்டி கொடுத்துட்டு அந்த விரல்களையும் நல்லா மடக்கி இந்த பயிற்சி பண்ணிக்கலாம். இதுபோல் கைகளை நல்லா மடக்கி விரித்து ரொட்டேஷன் பண்ணி விரல்களுக்கு நல்லா பயிற்சி கொடுத்ததுக்கப்புறம் இந்த பயிற்சிகள் அப்படி தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து பண்ணும்போதே அதுக்குள்ளே ரிசல்ட் நமக்கு நல்லாவே தெரியும். உடம்பு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், சோம்பேறித்தன்மை இருக்காது, நல்ல மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த பயிற்சி முடிச்சதுக்கப்புறம் சுகாசனத்தில் உட்காந்து நல்லா முதுகு தண்டை நேராக வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் டீப்பாக ப்ரீத் உள்ளே இழுத்து வெளியே விடணும். முழுமையாக உள்ளே காற்று இழுத்துட்டு முழுமையாக வெளியே விடுறோம். இது மாதிரி ஒரு 5 நிமிஷம் பண்ணதுக்கப்புறம் அடுத்து நம்ம வேலையை பார்க்கலாம். தொடர்ந்து இந்த பயிற்சியை பண்ணுங்கள். இந்த பயிற்சியை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்த பதிவில் மீண்டும் வேறு பயிற்சிகளை பற்றி பார்க்கலாம். நன்றி.